ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல அட்டுங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது, அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். அட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இடத்தில், இல் அப்படின்னு அர்த்தம். எக்ஸாம்பிள் பாருங்க. He is at his office. He isனா அவர் இருக்கிறார். He is அப்படின்னா அவர் இருக்கிறார். எங்க இருக்கிறார்? At his office. அவருடைய அலுவலகத்தில் அவர் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். He was at the bus stand. He was அப்படின்னா அவர் இருந்தார். எங்க இருந்தார்? At the bus stand. பஸ் ஸ்டாண்ட்ல அவரு இருந்தாரு. நான் பார்க்கும்போது அவர் அங்க இருந்தார் அப்படின்னு அர்த்தம். He will be. He will beனா அவர் இருப்பார், எதிர்காலம். At his home. எங்க இருப்பாரு? அவருடைய வீட்டுல அவரு இருப்பாரு அப்படின்னு அர்த்தம். I bought அப்படின்னா நான் வாங்கினேன். என்ன வாங்கினேன்? This book. இந்த புக்கு. நான் இந்த புக்கை வாங்கினேன். எங்க வாங்கினேன்? At the railway station. ரயில்வே ஸ்டேஷன்ல நான் இந்த புக்கை வாங்கினேன் அப்படின்னு அர்த்தம். I saw him. I saw himனா நான் அவனை சந்தித்தேன், பார்த்தேன். சந்தித்தேன் இல்ல, பார்த்தேன். எங்க பார்த்தேன்? At the departmental store. டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல அவனை நான் பார்த்தேன் அப்படின்னு அர்த்தம். They met her. தேனா அவர்கள். They met herனா அவர்கள் அவளை சந்தித்தார்கள். எங்க சந்தித்தார்கள்? At the airport. ஏர்போர்ட்ல அவர்கள் அவளை சந்தித்தார்கள். ஸோ அட்டுங்கிறது பிளேஸை குறிக்குது, இடத்தை குறிக்குது. அந்த மாதிரி இந்த எக்ஸாம்பிள்ஸ் இங்க நம்ம கொடுத்துருக்கோம், ஈஸியா புரிஞ்சுக்கிற மாதிரி. அடுத்து அட்டுக்கு என்ன மீனிங் அப்படின்னா ஒன்றை நோக்கி செயல்படுதல். ஒன்றை நோக்கி செயல்படுதல் அப்படிங்கிற மீனிங்ல அட்டை நம்ம பயன்படுத்துவோம். எக்ஸாம்பிள் பாருங்க. The child looks. குழந்தை பார்க்கிறது. பிரசன்ட் டென்ஸ்ல இருக்கு, அதனால வேர்போட எஸ். தேர்ட் பர்சன் சிங்குலர் he she itக்கு வேர்போட எஸ் வரும். அதான் சைல்டு. The child looks அப்படின்னா குழந்தை பார்க்கிறது. எங்க பார்க்கிறது? At the picture. அந்த படத்தை பார்க்கிறது. அந்த படத்தை நல்லா நோக்கி உத்து பார்க்குது அப்படின்னு அர்த்தம். He aims the arrow at the bird. He aims அப்படின்னா அவன் குறி வைக்கிறான். என்ன குறி வைக்கிறான்? அந்த arrow, அம்பை வச்சு கரெக்டா குறி வைக்கிறான். யாரை பார்த்து? அங்க பறவை இருக்கு, அந்த பறவையை பார்த்து அழகா ஷூட் பண்றதுக்காக அம்பை விடுறான், அதுக்காக குறி வைக்கிறான். அதனாலதான் at the bird, அந்த பறவையை நோக்கி குறி வைக்கிறான். Do not laugh. சிரிக்காத. Do not laughனாலும் don't laughனாலும் ஒண்ணுதான், சிரிக்காத. யாரை பார்த்து சிரிக்காத? At the teachers. டீச்சர்ஸை பார்த்து, டீச்சர்ஸை நோக்கி அவர்களை பார்த்து சிரிக்காத அப்படின்னு. The soldiers rushed at the enemies. Rushed அப்படின்னா விரைந்து சென்றார்கள். யார் விரைந்து சென்றது, வேகமா போனது? The soldiers, ராணுவ வீரர்கள் விரைந்து சென்றார்கள். எதுக்காக? யாரை நோக்கி? At the enemies, எதிரிகளை பிடிக்கிறதுக்காக விரைந்து சென்றார்கள். The dog barked. The dog barkedனா நாய் குரைத்தது. யாரை நோக்கி குரைத்தது? யாரை பார்த்து குரைத்தது? At the postman. போஸ்ட்மேனை பார்த்து நாய் குரைத்தது. The boy throws the stone. அந்த பையன் ஒரு கல்லை தூக்கி போடுகிறான், தூக்கி எறிகிறான். த்ரோஸ்னா தூக்கி போடுறது, எரியறது. யாரை நோக்கி எறிகிறான்? At the dog. நாய் மேல கல்லை தூக்கி பையன் போடுறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல அட்டுங்கிறது ஒரு விஷயத்தை நோக்கி செயல்படுற மாதிரி இங்க எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கோம், ஈஸியா புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் அட்டு எங்க பயன்படுத்தலாம்னா ஒன்றை அடைய எடுத்துக்கொள்ளும் முயற்சி. ஒன்றை அடைய எடுத்துக்கொள்ளும் முயற்சி, அந்த மாதிரி விஷயத்துக்கு நம்ம அட்டு பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. கார்த்தி எய்ம்ஸ். கார்த்தி வந்து என்ன பண்றான்? எய்ம்ஸ், அவன் குறிக்கோள் வைக்கிறான், குறி வைக்கிறான். அவன் நினைக்க தீர்மானிக்கிறான். என்ன தீர்மானிக்கிறான்? அட் கெட்டிங் த ஃபர்ஸ்ட் கிளாஸ். கிளாஸ்ல முதலாவதா வர்றதுக்காக அவன் முயற்சி பண்றான், அதை அடைய அவன் முயற்சி செய்யறான். அதான் எய்ம் செட். The falling monkey clutched at the branch. clutched அப்படின்னா பற்றி கொள்ளுதல். clutched அப்படின்னா பற்றி கொள்ளுதல். அதாவது மேல் கிளையில இருந்து அந்த மங்கி என்ன பண்ணுது, குரங்கு அப்படியே கீழே விழுது.
அது கீழே விழும்போது பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த கிளை பிரான்ச்சை நோக்கி அதை அப்படியே பற்றி கொள்ளுது. ஏன்? கீழே விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. ஸோ அந்த மீனிங்ல இங்க கொடுத்துருக்கோம். அடுத்து அனுமானம். அனுமானம்னா யூகிக்கிறது. அதுதான் வந்து அனுமானம் நம்ம சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்க. கேன் யூ கஸ்? உன்னால முடியுமா? கேன் யூ கஸ் அப்படின்னா உன்னால முடியுமா? என்ன முடியுமா? அட் த மீனிங். இந்த மீனிங்கை புரிந்து கொள்ள உன்னால முடியுமா அப்படின்னு கொஸ்டின். அதுக்கு ஆன்சர் எப்படி இருக்கு பாருங்க. ஐ ஆம் அனேபிள். ஐ ஆம் அனேபிள் அப்படின்னா என்னால முடியல. டு கெஸ் அட் த ஃபிகர். அந்த போட்டோவை பார்த்து அந்த படத்தை பார்த்து அந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்னு என்னால புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு அர்த்தம். இதுதான் அனுமானம். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வரும்போது நம்ம அட்டை ஈஸியா பயன்படுத்த முடியும். அடுத்து அட்டை எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா தொலைவு, டிஸ்டன்ஸை பத்தி பேசும்போது டிஸ்டன்ஸை குறிக்கிற மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம அட்டை பயன்படுத்தலாம். தேர் இஸ் அ லைன் அட் அ டிஸ்டன்ஸ். அட் அ டிஸ்டன்ஸ்னா தொலைவில். அங்க தொலைவுல கொஞ்சம் தூரத்துல சிங்கம் இருக்கிறது. தேர் இஸ். ஈஸ்னா பிரசன்ட் டென்ஸ் இருக்குது. தேர் அப்படின்னா அங்க. தேர் இஸ் அ லைன். அங்க சிங்கம் இருக்கிறது. எங்க இருக்கிறது? அட் அ டிஸ்டன்ஸ். கொஞ்சம் தூரத்துல இருக்கு, கொஞ்சம் தொலைவுல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஐ see my son coming. நான் என் மகன் வரத பாக்குறேன். என் மகன் அங்க வந்துட்டு இருக்கான், என் மகன் வரான், அதை நான் பாக்குறேன். எங்க பாக்குறேன்? அட் அ டிஸ்டன்ஸ். கொஞ்சம் தூரத்துல அவன் வந்துட்டு இருக்கான், நான் அதை பாக்குறேன் அப்படின்னு அர்த்தம். த ஆங்கிரி கிரவுட். ஆங்கிரி அப்படின்னா கோவம், கிரவுடுனா மக்கள் கூட்டம். கோவமான மக்கள் கூட்டம் அங்க தொலைவுல இருக்காங்க. இஸ் அட் அ டிஸ்டன்ஸ். கொஞ்சம் தூரத்துல கொஞ்சம் தொலைவுல ரொம்ப கோவமா மக்கள் கூட்டம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். கீப் யுவர் சபார்டினேட்ஸ் அட் அ டிஸ்டன்ஸ். சபார்டினேட்ஸ் அப்படின்னா நமக்கு கீழே வேலை செய்யறவங்க. நம்ம கீழே வேலை செய்யறவங்களோட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும், ஒரு டிஸ்டன்ஸ் வையே அப்படிங்கிறதுக்காக கீப் யுவர் சபார்டினேட்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல அட்டுங்கிறது தொலைவை பத்தி பேசும்போது தொலைவை குறிக்கும் போது நம்ம அட்டை பயன்படுத்தலாம். நெக்ஸ்ட் அட்டை எங்க பயன்படுத்தலாம் அப்படின்னா நேரம், டைமை பத்தி பேசும்போது அந்த இடத்துல அட்டு நம்ம பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்க. The film begins at 6:30 PM. இந்த படம் 6:30 மணிக்கு தொடங்கிரும். 6:30 மணிக்கு இந்த படத்தை போட்டுருவாங்க. அப்ப டைம் at 6:30 அப்படின்னு போடுறோம். ஸோ இந்த ஃபிலிம்ங்கிறது பாருங்க தேர்ட் பர்சன் சிங்குலர், இட்டுல வரும். ஸோ ஹி ஷி இட் இவங்க தான் தேர்ட் பர்சன் சிங்குலர். இவங்க வந்தா ப்ரெசன்ட் டென்ஸ்ல வேர்போட எஸ் வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் பிகின் அப்படின்னா பிகின்ஸ் எஸ் கொடுக்கணும். மீட் மீ என்னை வந்து பாரு, இல்லை என்னை சந்தி. எப்போ என்ன வந்து பாரு? அட் 4 o'clock. 4 மணிக்கு என்னை வந்து பாருங்க, என்னை மீட் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். த பேர்ட்ஸ் சிங். பறவைகள் பாடுது. எப்ப பறவைகள் பாடும்? அட் சன்ரைஸ். சூரியன் உதிக்கும் போது பறவைகள் பாடும் அப்படின்னு எக்ஸாம்பிள். அடுத்து ஹீ ரிட்டர்ன்ட். அவர் திரும்பி வருவார், இல்ல அவன் திரும்பி வருவான். வந்தான். ரிட்டர்ன்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். வந்தான், அவன் திரும்பி வந்தான். எப்போ வந்தான்? அட் சன்செட். சூரியன் மறையும் நேரத்தில் அவன் வீடு திரும்பினான். சூரியன் மறையும் நேரத்தில் அவர் வீடு திரும்பினார், வீட்டுக்கு வந்தார் அப்படின்னு அர்த்தம். ஸோ நேரத்தை பத்தி பேசும்போது நேரம் வரும்போது டைமை நம்ம மென்ஷன் பண்ணும்போது அந்த இடத்துல நம்ம அட்டை பயன்படுத்தலாம். அட்டுக்கு என்ன மீனிங்கு, எப்படி சென்டென்சஸ்ல நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் இதில் நீங்கள் இந்த கிளாஸஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.